மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அடச்சி நீயாடா? இன்னும் எம்டி வரல? வரல. எம்டி அவன் சரியான தம்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். அலையாதீங்கய்யா. அது கொடுங்கண்ணே. ஏன் இது படிக்கூடாதா? அது நல்லா இருக்குண்ணே. கைப்படாத ரோஜா யாருக்கு? அடுத்தது நானே படிக்கிறேன். சாரே, அர்ஜென்ட் பையில கொடுத்த உடனே உங்களை அர்ஜென்டா கூப்பிடாரு. யாரா? எம்டி. கூப்பிட்டீங்களா சார்? இதெல்லாம் அர்ஜென்ட்டா டிஸ்போஸ் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ் தானே? யா. டிஸ்போஸ் பண்ணியாச்சா? யா. இது எந்த கம்பெனிக்கு போகுது? இது this thing என் ஆபீஸ்ல உட்காந்துட்டு என் சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்யாம செக்ஸ் புக்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல வச்சுக்கிறேன் சார். சார் இது ஏன் டேபிள் மட்டும் இல்ல சார், எல்லா டேபிள் இருக்கு சார். வாங்க சார் காட்டுறேன். வாங்க வாங்க சார். கமான் சார் கமான். இங்க பாருங்க சார், இவரு சில்க் பேப்பரிக் கொட்டேஷன் ஃபைல் பார்க்க வேண்டியவரு சில்க் படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாங்க சார். டைப் அடிச்சு போங்க. இங்க பாருங்க சார், அனு ஃப்ளவர்ஸ் மில் ஃபைல் பார்க்க வேண்டியவரு அனுராதா போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாங்க சார். இவரு முண்டகண்ணியம்மன் கோயில் ஃபைல் பார்க்க வேண்டியவரு ஜீனத்தம்மன் படத்தை வச்சு பார்த்துட்டு இருக்காரு. கம்ப்ளீட்டா இந்த ஆபீஸ்ல தான் நடக்குதா? நம்ம ஆபீஸ்ல மட்டும் இல்ல சார், இந்த நாட்டில் உள்ள எல்லா ஆபீஸ்லயும் இதுதான் நடக்குது. டேய் வாடங்க. என்ன சார்? அட்டெண்டர் பையன் பாக்கெட் காட்டு. பாத்தீங்களா என்ன படிக்கிறான்னு? சார் எங்களை மாட்டி விடுறாரு. எங்களுக்கு எல்லாம் புக்கு சப்ளை செய்யறது யார் தெரியுமா? யாரா? யாரு? ஷூர் சொல்லுமா. இவர்தான் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன் சார். நான் மட்டும் இந்த செக்ஸி புக்கை சப்ளை பண்ணலன்னா ஆபீஸ்ல ஒரு பையன் வேலை செய்ய மாட்டான். இந்த செக்ஸி புக்குக்காக பிளாட்பாரத்துக்கு சோரி நாய் மாதிரி அலைவானுங்க. எல்லாரும் சொல்ற நல்லா கேட்டுக்க. இனிமே இந்த ஆபீஸ்க்குள்ள யாராவது செக்ஸ் புக்ஸ் படிக்கிறதா நான் கேள்விப்பட்டா சஸ்பெண்ட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை கோமாளி பையன். வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். ஐ அம் பசுபதி, டாக்டர் ஆஃப் கவ் அண்ட் காஃப். காஃப்னா அது இல்ல, அச்சா கண்ணு குட்டி. by the way, I am Vetri. I am Victor. I am Vyanu. You 3V, I 2V. How? V for veterinary. டாக்டர், வெட்டினரி டாக்டர் நீங்க தான் சிறந்த டாக்டர் கேள்விப்பட்டோம். அது எப்படி டாக்டர் நீங்க மாட்டுக்கு மட்டுமே ஸ்பெஷலிஸ்டா நீங்க? குட் கொஸ்டின். எங்க குடும்பமே மாட்டுக்கு பேர் போனதால மாடுனா நாங்க தான், நாங்கன்னா மாடுதான். நல்ல மாடு, நல்ல குடும்பம். டாக்டர், உங்க குடும்பம் மாட்டுக்கு பேர் போன குடும்பம் சொல்றீங்களே, அது எப்படி? கரெக்ட். எங்க தாத்தா தான் தாயை காத்த தனியனுக்கு மாடு சப்ளை பண்ணாரு. எங்க அப்பா கோமாதா குலமாதாக்கு மாடு சப்ளை பண்ணாரு. நான் அண்ணாமலைக்கு மாடு சப்ளை பண்ணேன். எங்க சித்தப்பா எரும மாடு ஸ்பெஷலிஸ்ட். எங்க பெரியப்பா கறவை மாடு ஸ்பெஷலிஸ்ட். எங்க அப்பா பசு மாடு ஸ்பெஷலிஸ்ட். பசு மேல இருக்கிற அஃபெக்ஷன்ல எனக்கு பசுபத்தின்னு பேர் வச்சாருன்னா பாத்துக்கங்க. அப்படியா? அப்ப நாளைக்கு உங்களுக்கு ஒரு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பீங்க? மாடனா கௌபாய்னு வச்சா போச்சு. அது நீங்க டாங்கி பையன் கூட வச்சுப்போங்க. எங்களுக்கு நிறைய பால் கறக்குற நல்ல மாடா வேணும். பார்க்கலாமா? ஓகே காட்டுறேனே. இவளே பாருங்களேன், இவ பேர் மீனாட்சி. போன வாரம் தான் இவளுக்கு டெலிவரி ஆச்சு. ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பா. என்னடா பொம்பளை பிள்ளைகளை சொல்ற மாதிரி சொல்றாரு? அவளும் பெண் தானே. அதுல ஒரு பியூட்டி பாருங்க, அவளோட அப்பா டெல்லியில இருக்காரு, அம்மா பெங்கால இருக்காங்க. அவளுக்கு 2 எல்டர் சிஸ்டர்ஸ், ஒருத்தி ஹைதராபாத், இன்னொருத்தி பெங்களூர். இவங்க ஃபேமிலியே ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பாங்க. அதனால எல்லா ஸ்டேட்ல இருந்தும் போட்டி போட்டு அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. அதனால குடும்பமே சின்ன பிடம் ஆயிடுச்சு. இப்போ மீனாட்சி எங்க இருக்கா? நம்பர் 15/6 பசும்பொன் நகர், சென்னை. டாக்டர், உங்க பேர்லயும் பஸ் இருக்கு, மாடு இருக்க தெரு பேரும் பஸ், நம்ம பார்க்க போறதும் பஸ். எல்லா புகழும் பசுவுக்கே. டாக்டர், மீனாட்சி ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறக்குறான்னு நம்ம எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க அதுக்கு முன்னால ஒரு காரியம் செய்யணுமே. என்ன செய்யணும்? ஒரு சொம்பு வாங்கணும். செம்பா? டாக்டர், நாங்க வெளியில போற ஆளு கிடையாது. நான் இதுக்கு சொல்ல, இதுக்கு மாட்டு மூத்திரத்தை நீங்க ஒரு சொம்புல பிடிச்சிட்டு வந்துட்டீங்கன்னா நான் மீனாட்சி மூத்திரத்தை செக் பண்ணி அவ ஒரு நாளைக்கு 15 லிட்டர் பால் கறப்பாளா மாட்டாளான்னு கரெக்டா சொல்லிடுவேன். டாக்டர், சொம்ப நான் ரெடி பண்றேன். எதுக்கு நீங்களும் கூட பண்றீங்க? 15/6 வீடு தான். சார் பேர் தெரியுங்களா? ஏன் அவர்கிட்டயே லோன் வாங்கி மாடு வாங்க போறீங்களா? நோ 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 நோ, உள்ள இருக்கிறவர் வெளியே கூப்பிடுறதுக்காக. சார் எனக்கு மாடு பேர் தான் தெரியும், ஓனர் பேர்லாம் தெரியாது. ஐ அம் எ சின்சியர் வெட்டரினரி டாக்டர், யூ நோ. டாக்டர் பேங்க்ல பணம் போட்டா கூட மாடு பேர்ல தான் போடுவார். மாடு டாக்டர்னா மாடு டாக்டர். குட் மார்னிங் சார். பங்காளிகள்ல யாருன்னு தெரியலையே. லதா, உனக்கு தெரியுமா? ஆமா, இந்த நேரத்துல ரொம்ப முக்கியம்.
வண்டி எடுங்க. hold on. கொஞ்சம் இறங்கிக்கல. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும் போல இருக்கு. இல்லாட்டி இப்படி வந்து நிக்க மாட்டாங்க. தேங்க்யூ. ஆமா, எல்லாரும் என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல இந்த பொண்ணை பார்க்கலான்ட்டு? அதெல்லாம் நாங்களே சொல்லணுமா? புரிஞ்சுது. அப்ப ஒண்ணு செய்வான், சுயமரம் மாதிரி ஒண்ணு வச்சுக்குவோம். யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க இந்த பொண்ணை வச்சுக்கலாம். லதா மாலை இருக்கு. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஓகே. லதா ஜெயிச்சிருவேன். ஆனா தகராறுன்னு வந்ததுக்கு அப்புறம் எங்க அடிப்பான்னு உறுதியா சொல்ல முடியாது. உதட்ட கிட்ட கிழிச்சிட்டானுங்கன்னா அப்புறம் பங்காளிகளை கொஞ்சம் மன்னிச்சுங்க. அப்படி பாக்காதீங்க சார், எனக்கு வெக்கமா இருக்குது.